श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. நமஸ்ததசே. இந்த வித்யார்த்தி சதஸ் 2வது வருஷம் இன்னைக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஆரம்பிக்கிறது. சுவாமிகள்லாம் எழுந்தருளி இருந்து ரொம்ப ரொம்ப கிருப்பையா அனுகிரகிக்க போறா. குழந்தைகள் சம்பிரதாய மஞ்சரி பாட்டசாலால சந்த சொல்லிட்டு இருக்கா, நிறைய ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் எல்லாம் கத்துக்கிறா. அதோட சேர்ந்து சம்பிரதாய விஷயங்களும் கத்துன்னு இருக்கா. கதைகள் நன்னெறிகள் அப்படிங்கிற வகுப்புல அதுல அவ ரகுவீர கத்தியம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை அர்த்தத்தோட பூர்த்தியா கத்துன்னு இருக்கா. ராமாயண கதைய ரகுவீர கத்தியத்தின் மூலம் அறியணும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய நோக்கமா இருந்தது. ஒரு வருஷம் அந்த சிலபஸ பண்ணி ஆச்சார அனுகிரகத்துல முடிச்சிருக்கா பசங்க. அதே போல குரு பரம்பரா கதைகளையும் கத்துண்டு வரா. சுவாமி ராமானுஜருடைய சரித்திர பர்யந்தம் இப்போ ஆயிருக்கு. இந்த வருஷம் இந்த வித்யார்த்தி சதஸ்க்கு இந்த 2 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு. ரகுவீர கத்தியம் இல்லைன்னா குரு பரம்பரை கதைகள். இதுல இருந்து அவ எதை வேணா தேர்ந்தெடுத்து 10 நிமிஷத்துக்குள்ள பிரசன்ட் பண்ணலாம். பிபிடி பிரசன்டேஷனா தான் கொடுத்துட்டு இருக்கா குழந்தைகள் பெரும்பாலும். அதே ரீதியில இந்த மாதிரி டெக்னாலஜியும் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி குழந்தைகள் சம்பிரதாயத்தை கத்துக்கிறா, அதை பகிர்ந்துக்கிறா. போன வருஷம் இந்த குழந்தைகள் எல்லாருமே பிரசன்ட் பண்ணினா 2020 பேட்ச்ல இருக்கிற குழந்தைகளுவா. இந்த வருஷம் அவளுடைய பாடசாலையுடைய 6th இயர்ல இருக்கா. போன வருஷத்துல இருந்து இந்த ஆக்டிவிட்டி அவளுக்கு ஆரம்பிச்சுது. போன வருஷம் எல்லா குழந்தைகளும் பிரசன்ட் பண்ணினா, போன வருஷம் அவளுக்கு செலக்டட் டாபிக்ஸா கொடுத்திருந்தது. ஏன்னா அதுதான் முதல் வருஷங்கிறதுனால. ஆனா இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அவன் முன்னேறிட்டதுனால பொதுவா ஒரு பிராட் டாபிக்கா கொடுத்து அதுல இருந்து என்ன வேணா செலக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கு. சுவாமிகள் 2 பேர் இங்க எழுந்தருளி இருக்கா இன்னைக்கு அத்தியட்சத்துல இருக்கிறதுக்கு. பழவேதி சுவாமியும் தேவநாளக சுவாமியும் நம்ம பார்த்தா சுவாமியும் இங்க அனுகிரகிக்கிறதுக்காக எழுந்தருளி இருக்க. எல்லாரும் ஒரு வார்த்தை குழந்தைகளை கொஞ்சம் வாழ்த்திட்டு அதுக்கப்புறமா ஆச்சார அனுகிரகத்துல ஆரம்பிக்கலாம் போன்றது. 2 வார்த்தை அனுகிரகிக்கணும் பிரார்த்திக்கிறேன். சுவாமி முதல்ல ஆரம்பிக்கிறது அடியேன். அடியேன் இந்த எல்லாருக்கும் தன்யவாதங்கள். இந்த வித்யார்த்தி சதஸ்ன்றது ஒரு நல்ல கான்செப்ட். இதை முதல்ல நெல்வாய் சோமிநாராயணாச்சார் இதை 1 வருஷத்துக்கு முன்னாடி அடியேன்னு சொல்றது ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பெல்லாம் பிரபா ஸ்டூடெண்ட். அப்ப இந்த இது வித்யார்த்தி சதஸ் ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருந்தது. அதாவது குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாக்க தே பர்ஃபார்ம் பெட்டர் தேன் எல்டர்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ண ஒரு சதஸ் இது. அதை இப்ப நம்ம ஜிஎஸ்பிகேலையும் இதை ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா நடந்துட்டு வருது. இட் மோட்டிவேட்ஸ் யங்ஸ்டர்ஸ். இட் ஆல்சோ பெரியவாளே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷயங்கள்லாம் நல்லா சொல்றா. வித் த ஹெல்ப் ஆஃப் மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆல்சோ. அது எல்லாமே ஒரு பெட்டர்மெண்ட்ல இதுவாயிருக்கு, நல்ல டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது. அதுக்கு ஜிஎஸ்பிக்கு ரொம்ப முயற்சி பண்ணி இதை ஆரம்பிச்சு நடத்துறது ரொம்ப சந்தோஷம். குழந்தைகள்லாம் சொல்லணும்னா அண்ட் we will try to give them the guidance and support and encouragement. மேல நம்ம we will listen to the students. தாசனடியா சுவாமி, தன்யவாத சுவாமி, பாலாஜி சுவாமி. சந்தோஷம். இது 2வது வருஷம். போன வருஷமும் அடியேன் ஒரே ஒரு வித்யார்த்தி சதஸோட எல்லாத்தையும் கலந்துட்டேன். அது 2 சந்தோஷ விஷயம். நமக்கெல்லாம் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை.
முதல் தடவை அடியேன் ஒருத்தர் எதிர்பார்க்காத இந்த நாள் உபன்யாசம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு உதவி வாயில வார்த்தை வராம மல்லேஸ்வர கிருஷ்ணன் கோவில்ல நான் திருப்பாவ மாநாடு நடக்கும் வருஷா வருஷம். அங்க யார் யாரெல்லாம் பெங்களூர்ல திருப்பாவை சொல்லிட்டு இருக்காளோ அவெல்லாம் வந்து அதுல விஷயம் வித்யாபனம் பண்ணுவா. நான் கேட்கறதுக்கு போயிருந்தேன். அந்த ஆர்கனைசர் என்கிட்ட சொல்ல கூட சொல்லாம தடால்னு பழைய பாலாஜி 10 நிமிஷம் சொல்லுவேன்னுட்டேன். அப்போ அடியனுக்கு அவர் போன உடனே கூட நீ சொல்றேனான்னு கேட்டுட்டு ஏதாவது மனசுலையாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் உனக்கு என்ன அப்படின்ட்டு அடியன் தாப்பனார் பேரை சொல்லிட்டு அவருக்குள்ள நீங்க சொல்லுவேன் அப்படின்ட்டு எனக்கு எவ்வளவு வேர்த்து கொட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அதுதான் அடியன் முதல் பேசுறது. அது எப்படியும் 18 வயசுல 18 வயசு வரை ஒரு தடவை கூட ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கோ 4 பேர் எதிர பேசியோ வழக்கமே இல்லை. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அப்படி இல்லாம குழந்தைகளுக்கு இந்த வழக்கம் இருக்கு. ஏன்னா ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லு. சொல்வா டீச்சர்னஸ்ங்கிறது வந்து அவளுக்கு இருக்கணும், அது உண்டாக்க முடியாதுன்னு. ஆனா லார்ஜர் எக்ஸ்டென்ட் இன்னொருத்தருடைய இதுவை கேட்கறதுனால ப்ராக்டிஸ் பண்றதால நமக்கு அவளுக்கு இருக்கிற சக்தியை பெருசாக்கிக்க முடியும். அந்த விதத்துல இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது போன தடவை ஒவ்வொரு வித்தியார்த்தி சதஸ்லையும் ஒவ்வொரு குழந்தை சொன்னதுல ஏதாவது ஒரு விஷயம் அடியனுக்கு தெரியாது அவகிட்ட தெரிஞ்சுக்க முடியுது. அறிவுன்றது ஒரு கடல். அது அதே ஸ்லோகத்தை அந்த குழந்தைகள் எப்படி பார்த்துருக்கா அல்லது இதுக்கு நாம வந்து இந்த ஸ்லோகத்துக்கு இதை அர்த்தம் சொல்லலாம், இதை கோட் பண்ணலாம், அல்லது இந்த சரித்திரத்தை கனெக்ட் பண்ணலாம், அவன் வேற ஒரு சரித்திரத்தை கனெக்ட் பண்றான். அது நாம நினைச்சதை விட நல்லா இருக்கு. அத மாதிரியாக இதுல கத்துக்கிறதுக்கும் இருக்கு. எல்லாத்தோட அந்த குழந்தைகள் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு அந்த குழந்தைகள் பிரசன்ட் பண்றதை கேட்கறதுங்கிறது அதுவே ஒரு சந்தோஷம். அதனால அடியனுக்கும் பாக்கியம். இது நிர்விக்ரமா பெருமாள் ஆழ்வாராச்சாரியார் அனுபவத்துல தொடரணும். குழந்தைகளும் சாரநாத சுவாமி சாட்சியா மாதிரி நமக்கு இல்லாத பல வாய்ப்புகள் அவள் இருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாமும் நம்ம காலத்துல கிடையாது. அவளுக்கு இந்த டூல்ஸ் எல்லாமும் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சொல்றதுக்கு கைட் பண்றதுக்கும் மகிழா இருக்கா. அதனால ஆழ்வாராச்சாரியார் அனுபவத்துல நல்லா நடக்கணும். குழந்தைகள் மேல சேயஸோடவும் பிரவச்சனம் பண்றவாளாவும் வரணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சு. சுவாமி சாட்சிய மாதிரி சாரநாத சுவாமி சொல்லும்போது ஸ்ரீமதி பிரபாஷனேஷன்ல அந்த வித்யார்த்தி சதஸ்ல தான் ஆரம்பிச்சான்னா ஸோ அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் உங்க எல்லாருக்கும். ஸோ we would like to see you all doing the same as what she is doing in GSPK in Sampradaya Manjari in probably 15 to 20 years time. It's a long journey. The only way we can actually create credibility for ourselves is basically by enhancing our knowledge. அதனால இட்ஸ் a very very இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து இப்போ சில பேர் பாலாஜி ஜிக்ஞாசால படிக்கிறேன், சுவாமிகள்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறா, இன்ஃபேக்ட் சில பேர் காலக்ஷேபம் எல்லாமே அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஃபார் லிவிங் இன் சம் ரிமோட் பிளேஸ் டு ஹவ் ஆக்சஸ் டு த பெஸ்ட் சம்பிரதாய வித்வான்ஸ், லேர்னிங் ஃப்ரம் த பெஸ்ட் சம்பிரதாய வித்வான்ஸ் இஸ் அ ஃபினாமினல் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து யாருக்கும் கிடைக்காது. ஸோ அதை வந்து வி ஹவ் டு மேக் இட் கவுண்ட். அண்ட் இன்னொன்று அடிக்கடி சொல்கிற விஷயம், எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் பேட்ச், யூ ஆர் த டார்ச் பேரர்ஸ் ஆஃப் சம்பிரதாய மஞ்சரி. You are the Vaibhav Suryavanshi of Sampradaya Manjaris. You are the Prajnananda. You are the Gukeshas. So, நீங்க என்ன பண்றீங்களோ that is going to inspire so many other kids to basically be part of us. அதனால you are all role models in each of your own ways. எல்லாரும் different waysல இருப்பா. Without even you realizing, you will be inspiring somebody else. Probably ஒரு 2024 பேட்ச்லயோ 25 பேட்ச்லயோ ஒரு அக்ஷரா, whenever you go for a class, Akshara might be the role model for them. Avanija is already a role model for many. In fact, in Kartala, I was talking to Sarthi Swami, he said, Viveshwat வந்து IIT மெட்ராஸ்ல கிடைச்சிருது. ஸோ ஒரு 12வது JEE படிக்கிற பையன் வந்து he has attended all the classes and he still managed to ace JEE na, we all should basically emulate him. We should understand, I mean, skipping classes, taking a break doesn't help. It actually complements. And there are enough examples. So each and every way, we have role models around us. So we just have to
follow what they are doing and excel both in academic as well as Sampradaya education. So let this be the beginning of your beautiful journey in Sampradayam. So நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ முன்ன மாதிரி இது மட்டும்தான் பண்ணணும்லாம் இல்லை. So the platform is, the space is wide open. So somebody can excel both in corporate job as well as Sampradayam. So Balaji Swami is a prime example for that. So Swami is managing both superbly. அதே மாதிரி ஐ மீன் சுவாமி வந்து இப்போ மற்ற வித்வான்களுக்கும் சுவாமிக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, மீதி பேர்லாம் இன் சம் வே தே ஆர் ஆக்சுவலி ரிலேட்டட் டு சான்ஸ்கிரிட் அண்ட் சம்பிரதாயம். சுவாமி இஸ் டூயிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கார்பரேட் ரோல். ஆனால் அது ரெண்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியாது. சாரநாச்சார் சுவாமி இஸ் டன் த சேம் திங். ஸோ அதனால் இட் இஸ் நாட் தட் டிஃபிகல்ட் டு ஆக்சுவலி எக்ஸல் இன் போத். Sampradaya Manjari time doesn't take you away from your academic efforts. அதனால் there are people who have done both successfully. In case you need any help, reach out to them. Definitely they will be able to help you, and I look forward to all of you becoming another Prabha Sinesh for Sampradaya Manjari. So இப்போ எப்படி என்னோட ட்ரீம் என்னன்னா, நம்ம எப்படி இப்போ Sampradaya Manjari train the trainers மாதிரி you all should start taking over the first few years of studies and values in session. So அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. At the same time, I know we have actually become a bit lenient on memorizing, but memorizing வந்து it's very important, especially இந்த மாதிரி நம்ம உபன்யாசம்லாம் பண்ணும்போது if you want to relate things, அப்போ வந்து மெமரியில் இருந்தால் தான் டக்குன்னு வரும். எல்லாத்தையுமே நம்ம ப்ரெசன்டேஷனில் போட்டு சொல்ல முடியாது. ஸோ அதனால do some good efforts. All the very best. We look forward for another very successful year for Vidyarthi Siddhas. Adiyan Dhanyos. ரொம்ப பரம கிருப்பையோட எழுதிருக்கா சுவாமிகள்லாம். எவ்வளவு பிஸி ஸ்கெடியூல்ல எவ்வளவு ஆசையா வந்திருக்கா அப்படிங்கறது அவ சொன்னதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. நிஜமாவே புல்லரிச்சு போச்சு அடியனுக்கு. எவ்வளவு சுவாமிதான் பழையரி சுவாமி சாதிச்சது அவர் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. நம்ம கத்துக்க வேண்டியது இதுதான், சுவாமி கிட்ட இருந்து இந்த ஆத்ம குணத்தை கத்துக்கணும். சம்பிரதாயம் வாசிக்கிறதுக்காக தான் நிறைய சுவாமிகளுடைய ஃபீட்பேக் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய பாக்கியம். அவ சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் மனசுல வாங்கிக்கோங்க குழந்தைகள். யாருக்கு ஃபீட்பேக் கொடுக்கறாளோ அவ மட்டும் இல்லாம எல்லாருமே அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையும் நல்லா கவனிங்கோ. உங்க ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதும் சரி. அதே மாதிரி சுவாமிகள் கொடுக்குற ஃபீட்பேக்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 பிளெஸிங், பெரிய பிளெஸிங். பாட்டா சுவாமி சாதிச்ச மாதிரி இந்த சுவாமிகள்லாம் they are role models to achieve to great heights in both வைதிகம் and லௌகிகம். லௌகிகம் அப்படிங்கிறது ஒரு சாதனமா இருக்கு நம்மளுக்கு டு சப்போர்ட் சம்பிரதாயம் and வைதிகம். அது அப்படிதான் அவள்லாம் வாழ்ந்து காட்டுறா. எல்லாமே பகவத் கைங்கரியம் அப்படின்ற ரீதியில தான் லௌகிகத்தை அவ ஹேண்டில் பண்றா. அதனாலதான் ரெண்டு இடத்துலயும் சக்சஸ் இஸ் ஃபாலோயிங். அதுதான் நம்ம ரோல் மாடல்ஸா எடுத்துக்கணும்.